மதுரை மண்டேலா நகரில் என்டிஏ கூட்டணியின் இரண்டாவது பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். பொதுக்கூட்டத்தன்று அரசு நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. 2 நிகழ்வுகளும் ஒரே இடத்தில் அமைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். கலெக்டர் பிரவீன்குமார், கார்ப்பரேஷன் கமிஷனர் சித்ரா விஜயன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டம் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மதுரை ஏற்கனவே மதுராந்தகத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய சவுத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். நாளைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய அனைவருடைய வீட்டிலையும் கூட கந்தசஷ்டி பாட வேண்டும். அனைத்து கோயில்களிலையும் நம்முடைய தெருக்களில் கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைத்து முருக பக்தர்கள் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு வேண்டுகோளை வெளியிட்டிருக்கிறார்கள். முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீதியரசர் திரு சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகற்றும் விதமாக மக்கள், முருக பக்தர்கள் தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்களில், தெருக்களில் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். தமிழகத்து அணி, டெல்லி அணி, தேசத்தினுடைய அணி. இந்த தேசத்துடைய நலன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கி எங்கெங்கே பார்க்குறோம். பல மாநிலங்களில் இரட்டை இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம். பீகாரில் ஒரு வேகமான முன்னேற்றம், ஹரியானாவில் ஒரு வேகமான முன்னேற்றம், மகாராஷ்டிராவில் மிக வேகமான முன்னேற்றம், உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கிறது. தமிழகத்திலையும் கூட மக்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மத்தியிலும் அனுகூலமான ஆட்சி, மாநிலத்திலும் அனுகூலமான ஆட்சி. அதுதான் இப்பயும் மக்கள் எதிர்பார்ப்பு. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மத்தியில் ஒரு அனுகூலமான ஆட்சி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும், தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும் என்பது தான் மக்கள் விரும்புகிறார்கள். அது விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாதாக இருக்கிறது. அண்ணன் கேப்டன் அவர்கள் மேலே நாங்கள்லாம் பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான். அவர் அரசியல் முழுமையாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அரசியல் செய்ததே திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.